அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் ஒரு உலக நாடுகளில் எல்லாரையும் கதிகலங்க வச்ச ரொம்ப ஒரு சென்சேஷனலாக நிறைய விஷயங்கள் பண்ண இடி அமீன் பற்றி பார்க்க போகிறோம். அது நம்ம ஒரு சிலருக்கு கெட்டவனை நம்ம வளர்க்கக்கூடாது, கெட்டவனுக்கு நம்ம ஏதாவது ஒன்று ஆயுதமோ அவனை மற்றவங்களை பழி வாங்கிறதுக்கு நம்ம பயனடைகிறதுக்காக அவனை சப்போர்ட் பண்ணி வளர்க்க வச்சோன்னா அது நம்மளையே திருப்பி தாக்கும் அப்படின்றதுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் இடி அமீன். அதுக்கு பிறகும் அவரோட இறப்புக்கு பிறகும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இதே மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒசாமா பின் லேடன் சொல்லலாம். ஒசாமா பின் லேடன் அமெரிக்கா தான் ஆயுதம் கொடுத்து சண்டை போட வச்சு எல்லாம் பண்ணாலும் திரும்பி இரட்டை கோபுர தாக்குதல் நடந்தது. அதில் பலர் கொல்லப்பட்டாங்க. திரும்பி ஒசாமா பின் லேடனை கொல்றதுக்கு பல ஆண்டுகள் போராடி பல லட்சம் பல பில்லியன் டாலர்ஸ் செலவு பண்ணி தான் அவனை கொல்ற மாதிரி ஆயிடுச்சு. பேசிக்காக இந்த இடி அமீன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பெரிய புரட்சி பண்ணவர், பெரிய விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அதிலேருந்து நம்ம டேக்அவேவாக இதை தான் எடுத்துக்கணும்னு நான் பார்க்குறேன். நான் இதை வச்சு பார்க்கும்போது ஒருத்தரை நம்மளுக்கு யாரையோ நம்மளுக்கு எதிராளியாக இருக்கக்கூடிய நபரை கெடுக்கிறதுக்காக நம்ம இன்னொருத்தரை ஸ்பூன் ஃபீட் பண்ணியோ இல்லை அவனை இன்னும் கெட்டவனாவோ மாற்றும்போது அவன் நம்மளையே பதம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது ரொம்ப 100க்கு 100 உண்மை. இந்த இடி அமீனில் இது எக்ஸாம்பிளாக தெரியும். இடி அமீன் 1925 பிறக்கிறாரு. பிறந்த பிறகு அவரோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே நார்மல் பசங்க மாதிரியே இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா அவருக்கு நிறைய இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. இடி அமீனை பொறுத்த வரைக்கும் அவரோட ஒரிஜினல் பேர் டாடா ஓமி அவர் பேர். அதை எல்லோரும் டாடான்னு சொல்லுவாங்க, இல்லை பிக் டேடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய பேர்கள் இருக்குது இவருக்கு. இது மட்டும் கிடையாது, இடி அமீனுக்கு கிட்டத்தட்ட அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அஃபிஷியலாக 6 மனைவிகள், அதில் 43 குழந்தைங்க, பேர குழந்தைங்களும் எக்கச்சக்கம் அவங்களுக்கு. இது அன்அஃபிஷியலாக நிறைய அவரோட நெருக்கத்தில் வட்டத்திலுக்குள்ளே இருந்தாங்க. ஸோ இந்த இடி அமீனோட வாழ்க்கை 1925 ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போது எல்லாமே இந்த அடிமைத்தனம் அப்படின்ற ஒரு சூழல் எல்லா பக்கமுமே நிறைய இடங்களில் ஒவ்வொரு நாடுகளும் இன்னொரு நாடுகளோட கண்ட்ரோலில் அந்த நாடுகள் அவங்கள சுரண்டி அவங்களோட சொத்துக்கள் அவங்களோட முக்கியமாக இருக்கக்கூடிய என்னென்ன அவங்ககிட்டருந்து சுரண்டி எடுக்க முடியுமோ, மினரல்ஸாக இருக்கட்டும் இல்லை சில பொருட்கள் ஆவணம் என்ன எடுக்கணுமோ அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. இப்போ இந்தியா அந்த காலகட்டத்தில் 1925 பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருந்தது. ஸோ அதனால் இங்கேருந்தும் இங்கே காட்டன் எடுத்துகிட்டு போய் அங்கே நூல் மூலமாக அப்புறமா துணியாக நெய்து திரும்பி கொண்டு விற்க வந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியிலையும் ஒவ்வொரு கண்ட்ரீஸோட மற்ற நாடுகள் ஆதிக்கம் செலுத்தி அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் இந்த மாதிரி இருக்கும்போது பிரிட்டிஷ் ரைஃபிள்ஸ்னு சொல்லி இப்போ நம்ம இந்தியாவில் கூட இருக்குது. அது ஸோ அசாம் ரைஃபிள்ஸ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அங்கே பிரிட்டிஷ் ரைஃபிள்ஸ்னு ஒரு ஆர்மி டீம் இருக்குது. அந்த டீமில் இவர் ஒரு பார்ட் ஆஃப் த இதுவாக இருக்கார். அப்படி இவர் என்ன பண்ணுறாருனா 4th கிரேட் தான் ட்ராப் அவுட். இவர் 4வது படித்த பிறகு இவர் அதுக்கு மேலே படிப்பு ஏறலை. நம்ம இது மாதிரி ஒரு பெரிய ரவுடியாக மாறல. ஆனால் அவருக்குள்ளே என்ன இருக்குன்னா அந்த எக்ஸசைஸ் பண்ணி உடம்பெல்லாம் ட்ரிம்மாக வச்சு பயங்கர ஒரு ஆக்ரோஷமாக இருந்த இடி அமீனுக்கு அவருக்கு என்ன தோணுதுன்னா நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணணும். நம்ம இந்த ஜென்ரலாகவே அதுவும் குறிப்பாக இவர் லைட் வெயிட் கிக் பாக்ஸர், இவர் ஸ்விம்மர் கூட. ஸோ இப்படி எல்லாம் இருக்கும்போது இவருக்கு இந்த கிக் பாக்ஸிங்கில் இருக்கிறது முதல்ல கற்றுக் கொடுக்குறதே அவங்க ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்கு அந்த கிக் பாக்ஸிங் பயன்படுத்தக்கூடாது, ஆனால் அதே நேரத்தில் ஒன்றை தற்காத்துக்கிறதுக்காக பயன்படுத்திக்கணுன்ற ஒரே ஒரு விஷயத்த அந்த பேசிக்கை சொல்லி கொடுத்துட்டு தான் சொல்லியே கொடுப்பாங்க. 4வது ட்ராப் அவுட் ஆன டாடா ஓமின்னு சொல்லக்கூடிய இந்த இடி அமீன் இவர் என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு படிப்பு வரலை. அப்புறம் அந்த பிரிட்டிஷ் ரைஃபிள்ஸ் அதில் போய் சேர்ந்த பிறகு ஒரு சாதாரண அவருக்கு வேலைலாம் தெரியாது, அவருக்கு நல்லா சாப்பிட தெரியும் ஆக்சுவலாக இடி அமீனுக்கு. அதனால் என்ன பண்ணுறாரு, குக்கிங்க்கு அசிஸ்டண்ட்டாக போகிறாரு ஃபஸ்ட்டு இந்த பிரிட்டிஷ் ரைஃபிள்ஸ்குள்ளே. இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாலியன் சொல்லுவாங்க, ஒரு போலீஸ்லேயும் கூட ஒரு பட்டாலியன்றது ஒரு 100 பேர் கொண்ட ஒரு டீம், ஒரு குழு மாதிரி இருக்கும். அது
டிஎஸ்பியில் ஆர்ம்டு போலீஸில் அதெல்லாம் பண்ணுவாங்க. தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸு ஆர்ம்டு போலீஸ்லலாம் இது மாதிரி ஒரு பெட்டாலியன் சொல்லுவாங்க. அந்த பெட்டாலியனுக்கான இது என்ன இருக்குன்னா, அதில் வந்து 100 பேர் போலீஸ் அப்படின்னாலும் அந்த 100 பேரில் ஒருத்தர் முடிவெற்றவராக இருப்பார், ஒருத்தர் குக் பண்ணுறவராக இருப்பார், ஒருத்தர் வந்து அந்த சலவை தொழிலாளியாக இருப்பார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதுக்குள்ளேயே, அதாவது என்னென்ன தேவையோ இது எல்லாத்தையும் அவங்களே முடிச்சுக்கிற மாதிரியான சில விஷயங்களை அவங்களே பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி அதில் டிரைவர் இருப்பாங்க, அதில் வந்து இந்த மாதிரி சப்போர்ட் ஸ்டாஃபும் எல்லாமே சேர்ந்தவங்க தான் பெட்டாலியன். ஸோ அது மாதிரி இப்போது பிரிட்டிஷ் ரைஃபிள்ஸ்னால் எல்லோரும் சண்டை போடுறவங்க மட்டுமே தான் அவங்க வந்து பெரிய ஆளுன்னு கிடையாது. அவங்க ரைஃபிள்ஸில் அதில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கிடையாது. இந்த மாதிரி குக்கிங்க்குன்னு தனியாக இருப்பாங்க, மெடிக்கல் இருப்பாங்க. இப்போ ஆர்மிலாம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் கார்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த மெடிக்கல் கோரில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் டாக்டர்ஸ் இருப்பாங்க, நர்சஸ் இருப்பாங்க, இவங்களும் அந்த இதில் இருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய ஒரு டீமாக சேர்ந்தது தான் ஒரு ஆர்மி, அந்த ஒரு ரெஜிமெண்ட்டு பெட்டாலியனுக்குள்ளே இருப்பாங்க எல்லாருமே. அது மாதிரி இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு குக்கிங் அசிஸ்டண்ட்டாக உள்ள நுழையிறார். ஆனால் அவருக்கு தெரியாது, கொஞ்ச காலத்தில், அதாவது ஒரு 35 வருஷத்துக்கு பிறகு அவர் உள்ளே நுழையும் போது அவருக்கு வயசு வெறும் 21 வயசு தான். இடியமீனுக்கு 21 வயசில் உள்ளே நுழைந்தவர், அவரோட ட்ரீமே என்ன இருக்குன்னா, அவர் குக்கிங் அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் அடிக்கடி அவங்களோட கமாண்டரோட கார் போகும்போது எல்லாரும் சல்யூட் அடிப்பாங்க, அப்படி பயபக்தியாக நிற்பாங்க, பதட்டமாவாங்க, யாரையும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில இங்கிலீஷ் படத்தெல்லாம் காட்டுற மாதிரி அவங்க நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க, எல்லாம் அப்படி குனிந்த தலையோடே நின்றுட்டுருப்பாங்க அவங்கள பார்த்துட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் அப்படி ஒரு நாள் வரணும் அப்படின்னு கனவு கண்டார். அந்த கனவு நிஜமாச்சு. ஆக்சுவலாக அதுக்கான முயற்சிகள் நிறைய எடுத்தார். அது என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா, அந்த குக்கிங் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவர் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்பப்போ இவருக்கு அந்த போர் தந்திரங்கள், பயிற்சிகள் இது எல்லாமே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதெல்லாம் இவர் கேட்டுக்கிட்டே இருக்கார். எல்லாமே வந்து ஒரு சின்ன இதில் தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஷாக்கிள்ஸ் மாதிரி போட்டு தனித்தனியாக ஒரு டென்ட் மாதிரி போட்டு ரூம்ஸ் மாதிரி அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் இவர் அப்பப்போ கேட்டுக்கிட்டு இருக்கார். தூரமாக இருந்து ஒரு குக்கிங் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவர், தூரமாக இதெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவர், இது மூலமாக அப்சர்வ் பண்ண இவர், அதாவது நேரில் போய் துப்பாக்கி எடுத்து சண்டை போடலை, ஃபயரிங் எப்படி பண்ணணுன்றது தெரியாது, ஆனாலும் இவர் அதில் விஷயங்களெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிறார். எப்படி பண்ணுறாங்க, எப்படி இதிலோட நுணுக்கங்கள் என்னன்றதெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு அந்த வாய்ப்பு வருது. ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கில் இருக்கிறவங்க, அதாவது குக்காவோ இல்லை வேறு ஒரு தொழிலில் அதில் இருக்கக்கூடியவங்களுக்கு துப்பாக்கி சுட தெரியாதுன்னு இல்லை, பட் அவங்களுக்கும் பயிற்சி கொடுக்கப்படும். பட் ஆனால் முழு நேர பயிற்சி இவங்களுக்கு இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு டிஏன்னு சொல்லுவாங்க, டெரிட்டோரியல் ஆர்மின்னு சொல்லி. அதில் சேர்கிறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. 40 வயசுக்குள்ளே இருந்தால் போதும். அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா 3 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு 10 நாள் கேம்ப்பு மாதிரி எங்கேயாவது நடக்கும், அங்கே போய் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஆர்மின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஆர்மி யூனிஃபார்ம்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதெல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து எப்படி ஒரு ஹோம் கார்டு மாதிரின்னு வச்சுக்கலாம். இப்போ போலீஸுக்கும் ஹோம் கார்டுக்கும் உள்ள வித்தியாசம். யூனிஃபார்மும் உங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க, உங்களுக்கு நம்பர் இருக்கும், உங்களுக்கு டெசிக்னேஷன் எல்லாமே இருக்கும். ஆனால் இதுக்கு பயிற்சியெல்லாம் இருக்கும். எப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் டைமாக அவங்கள யூஸ் பண்ணுவாங்கன்னா, எப்போயாவது வார் வருதுன்னா, சண்டை நடக்க போகுது, அப்போது இவங்களுக்கு ஆர்மிக்கு ஸ்டாண்ட் பையாக சப்போர்ட்டுக்கு ஆள் தேவை. நிறைய பேர் இந்த ட்ரெயின் ஆனவங்கள புதுசாக ட்ரெயின் பண்ண முடியாது. அப்படிங்கிறது போது இந்த டெரிட்டோரியல் ஆர்மி டீமை வந்து கூப்பிடுவாங்க. அதில் முன்னாடி இருந்தவங்க, இப்போ இருந்தவங்க, ட்ரைனிங்கில் இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. இது இல்லாமல் இன்னும் தேவை அப்படின்னா பப்ளிக்லேருந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுக்கப்படும். அது ஒரு சப்போர்ட் மெக்கானிசம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்மியில் ஒரு வாரில் வந்து நீங்கள் சண்டை போட்டீங்க அந்த ஆர்மியில் இருக்கும்போது அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கப்புறம் நிரந்தரமாக உங்களுக்கு ஒரு ஆர்மியில் நீங்கள் சேர்ந்து பணியாற்றுறதுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம். இல்லை அதுக்கு அந்த போர் முடிஞ்ச உடனே உங்களை மறுபடியும் டெரிட்டோரியல் ஆர்மிக்கே திரும்பியும் நீங்கள் மாற்றி அனுப்பப்படலாம். இதெல்லாம் வந்து அதில் எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி இவருக்கும் என்ன நடக்குதுன்னா, அப்போது வந்து கென்யாவில் பெரிய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அப்போ கென்யாவில் உள்ள பிரச்சனைகளை போய் அடக்கிறதுக்கு இந்த பிரிட்டிஷ் ரைஃபிள்ஸ் டீம், இந்த பிரிட்டிஷ் ரைஃபிள்ஸ்ன்றவங்க பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் அப்போ இருந்த குயின் மகாராணியோட கண்ட்ரோலில் இருந்து நேரடியாக செயல்படக்கூடியவங்க. எங்கெல்லாம் ஏதாவது அப்ரைசிங் வருதோ, எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ, எங்கெல்லாம் வந்து புரட்சி வெடிக்க ஆரம்பிக்குதோ, அங்கெல்லாம் இவங்க போய் அடித்து ஒட்டிச்சு காலி பண்ணி அவங்கள சுட்டு தள்ளி எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. இதுதான் வந்து இவங்களோட வேலையாக இருந்தது.
அப்படி போகும்போது கென்யாவுக்கு இவருக்கு ஒரு பர்மாவில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அந்த பர்மா வியட்நாம் அந்த இது பிரச்சனைகள் வரும்போது அதில் போய் சண்டை போடுறதுக்கு இவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுது. அப்போது இவர் போகிறாரு. இவரும் ஆளும் நல்ல ஆஜானுபவமாக பயங்கரமாக இருக்கும்போது 6 ஃபீட் ப்ளஸ்ஸு, அதனால் பார்க்கும்போதே ஒரு ஒரு ஹெஃப்டியாக இருந்தோடனே பாதி பேர் பயந்துக்கிட்டு அது வேறு லெவலில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அப்போ தான் அவரோட அந்த ரியல் முகம், அதை அந்த கனவுன்னு சொன்னல, அந்த கனவை நோக்கி அவர் போகக்கூடிய அந்த பயணத்தோட ஆரம்ப புள்ளி அங்கே தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் திரும்பி கென்யாவில் ஒரு போராட்டங்கள் நடக்குது. அதே மாதிரி சொமாலி ரிபல்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே இப்போது புரட்சி படைன்னு இருக்கும். அந்த புரட்சி படைன்றவங்க ஆதிக்க சக்தியில் இருக்கக்கூடியவங்களை டீப் த்ரோன் பண்ணிவிட்டு திரும்பி போய் அங்கே உட்காந்துக்கணும்னு ஒரு பிளான் பண்ணுவாங்க. இது மாதிரியான ஒரு புரட்சி போராட்டங்கள் இதெல்லாம் வந்து அடக்கிறதுக்காக தான் இந்த பிரிட்டிஷ் ரைஃபிள்ஸ் எல்லா டீமும் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த சொமாலி ரிபல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவர் போகிறாரு. அதுலேயும் இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். அவங்களோட அந்த டீம் லீடர், அவங்களோட சார்ஜென்ட், அவங்களோட மேஜர், கேப்டன், இவங்களுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக இவரை பார்த்தா ஒரு ஒரு இது இருக்குது, பரவாயில்ல இவன் நல்லா லீட் பண்ணி கொண்டு வரான், இவனை முன்னாடி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு வழங்கப்படுது. அதேமாதிரி 1952 தான் அந்த கென்யாவில் வந்து மௌமோ அப்படின்னு சொல்லி ஒரு ரிபல்ஸ் டீம் வந்து பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த பிரச்சனையிலையும் இவரோட ஆக்டிவ் பார்ட் இருக்குது. நல்ல உள்ளே இறங்கி எல்லாத்தையும் இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை அப்படி வித்தின் செகண்ட்ஸுக்குள்ளே ஒரு சில மணித்துளிகளில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இவனை நம்ம கூட வச்சுக்கணும், இவனை எங்கேயும் விடக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய எண்ணம் அவங்களுக்குள்ளே ஏற்படுது. இது ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும்போதே 1961 என்ன பண்ணுறாருன்னா, இதெல்லாம் அப்படி போயிட்டே இருக்குது. இவரோட இந்த ட்ராவல் வந்து இந்த ஆர்மியில் இவரோட பயணம் வந்து நல்லா ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும்போதே 1961 ஜூலை மாதம் 15ஆம் தேதி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இப்போது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவாங்க, இப்போ எஸ்எஸ்சின்னு சொல்லி இங்கேயும் இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது. அது மாதிரி நீங்கள் அதில் எஸ்எஸ்சியில் பாஸ் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமின்னு இப்போ நம்ம சென்னையில் ஒன்று இருக்குது, அங்கேயோ இல்லை வேறு சில மாநிலங்களில் இருக்குது, அந்த மாநிலங்களையோ போய் நீங்கள் ட்ரைனிங் ஆகி நீங்கள் டேரெக்டாக வந்து மேஜராக, டேரெக்டாக கேப்டனாக, இந்த மாதிரி ஒரு இந்த செகண்ட் லெஃப்டினன்ட் சொல்லுவாங்க, அது மாதிரி செகண்ட் லெஃப்டினண்டாக உள்ளே போய் நீங்கள் சேர்கிறதுக்கான ஆர்மியில் சேர்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். அது மாதிரி இவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுது. என்னென்னா, ஏற்கனவே சர்வீஸில் இருக்கவங்களும் இந்த எஸ்எஸ்சி எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் அந்த 1961 அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி, அதில் இவர் படிப்பு இல்லைனாலும் இவரோட அந்த திறமைகள் மூலமாக, அதில் அனுபவ அறிவு மூலமாக அவர் அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிடுறாரு. பாஸ் பண்ண பிறகு அவருக்கு அதில் ஒரு சின்ன போஸ்ட் வருது. அப்போ தான் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 1962 கேப்டன்ற பொறுப்பு வழங்கப்படுது. ஒரு சின்ன பிளட்டூனுக்கு இவர் டீம் கேப்டனாக இருக்கார். அதுக்கப்புறம் அதிலேருந்து உயர்வு பெற்று மேஜர்னு ஒரு பொறுப்பு வழங்கப்படுது 1963. அதுக்கு பிறகு அவருக்கு வந்து 1964 டெப்டி கமாண்டர்னு ஒரு பொறுப்பு வழங்கப்படுது. டெப்டி கமாண்டருங்கிறது ஒரு பிளட்டூனோட ஒரு மொத்த, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு வந்து இது இருக்குது, ஏஆர் யூனிட்ஸ் இருக்குது. அந்த ஏஆர் யூனிட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கமாண்டர் இருப்பாங்க. கமாண்டர் வந்து ஒரு எஸ்பி ரேங்க் ஆஃபீஸர் மாதிரி ஒருத்தர், அவரை வந்து கமாண்டன்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கமாண்டன்ட் வந்து ஈக்குவலன் டு டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், ஈக்குவலன் டு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். இந்த ரேங்க் அதான் ஈக்குவல் ரேங்க், பட் அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபீரியராக இருக்கும். எப்படியும் இந்த லா அண்ட் ஆர்டரில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சுப்பீரியராக ஃபீல் பண்ணுற மாதிரி அது கமாண்டன்றது வந்து அந்த மாதிரி. பட் இதே சூழல் ஆர்மியில் பவர்ஃபுல் போஸ்ட்டு கமாண்டருங்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு அந்த ஃபஸ்ட்டு கேப்டனும் அப்புறம் மேஜரும் அப்புறம் டெப்டி கமாண்டர்ன்ற போஸ்ட்டும் வழங்கப்படுது. ஸோ இதுக்கப்புறம் அவருக்கு அந்த பிளட்டூன் மாதிரி ஒரு 10 பிளட்டூனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கமாண்டண்ட்டுக்கு கீழே டெப்டி கமாண்டண்ட்டாக இருக்கார். ஸோ இதுக்கப்புறம் தான் இவருக்கு பெரிய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குது லைஃப்பில். 1969 இவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, மில்டன் ஒபோட்டுன்னு சொல்லி ஒருத்தர் தான் அங்கே பிரசிடெண்ட்டாக இருக்கார் உகாண்டாவில். ஸோ உகாண்டாவில் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது இவருக்கு அங்கேயே என்ன வழங்கப்படுதுன்னா, இப்போ ஏன்னா இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இவர் எழுதுனது வந்து உகாண்டாவில், இவர் அந்த ஊர்க்காரர் அப்படிங்கிறனால அங்கே எழுதினார். அப்படி எழுதுனதுனால தான் அந்த ஊர்லேயே அவருக்கு போஸ்டிங்லாம் வழங்கி அங்கேயே இருந்தாங்க. அங்கேயே இருக்கும்போது ஆர்மியில் அவருக்கு சின்னதாக எலிவேஷன் வந்து 1969 கமாண்டர் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி, இப்போது நமக்கு இங்கே இந்தியாவில் வந்து இப்போ அது மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ், நேவி, அப்புறம் மிலிட்ரி இருக்குது.
இந்த மூணையும் சேர்த்து முப்படைகளின் தலைமை தளபதினு ஒருத்தர் போட்ட மாதிரி இப்போ அதே மாதிரி தான் இங்கே அதுக்கும் மேலே இப்போ நமக்கு வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இருப்பாங்க. ஸோ இதில் வந்து இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி நிறைய படைகள் இருக்குது. அந்த கமாண்டர் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸுக்கு ஹெட்டாக இவர் வராரு. ஆனால் இவருக்கு என்ன ஆகுதுன்னு இந்த பொறுப்பு வர ஆரம்பித்த உடனே பணம், அடுத்து பார்த்திங்கன்னா இவர் இன்னொன்று ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 மனைவிகள், இந்த உல்லாச சல்லாப வாழ்க்கையெல்லாம் பயங்கர ஈடுபாடு உள்ள நபர். ஏன்னா இவரோட உடல் வாகும் சரி, அவருக்கு வந்து ரொம்ப ஈடுபாடு. அவங்க நிறைய பேர் அவங்களுக்கு வந்து வாலண்டரியாக சில பொண்ணுங்க லவ் பண்ணி கூட வந்தவங்க இப்படிலாம் கூட இருக்குது. அப்புறம் 69 தான் அந்த காலகட்டத்தில் இவர் கமாண்டர் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ்ன்னு இருக்கும்போது மில்டன் ஒபோட் என்ன பார்க்குறாருன்னா, இவர் சில பணம்லாம் அந்த ஆர்மிக்குன்னு செலவு பண்ணக்கூடிய பணத்தெல்லாம் கொடுக்கும்போது அந்த பணத்தில் சில பில்ஃபரிங் இருக்குது, அதில் கொஞ்சம் பணம் கையாடல் செய்யப்படுது அப்படின்ற விஷயங்களெல்லாம் அவர் கவனத்துக்கு கொண்டு போனவுடனே அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இது சரி பண்ணுமேன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இதுக்கு இடையிலேயே அவர் என்ன இடியமீன் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, மில்டன் ஓபோட்டை தூக்கிட்டா அடுத்து நம்ம அந்த போஸ்ட்டுக்கு வந்துடலாம். ஏன்னா வந்து இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த காலகட்டங்களில், அதாவது நான் சொல்கிறது இந்த 60லேருந்து 80 90 வரைக்கும், ஈவன் பாகிஸ்தானில் இப்போது முஷரஃப் வரைக்கும் வந்து கூப் தான் நடந்தது. கூப்புங்கிறது உங்களுக்கு ஆர்மி அஃபிஷியல்ஸு உள்ளே போய் டேக் ஓவர் பண்ணிடுவாங்க எல்லாரையும். அதாவது டெமோக்ராட்டிக்காக செலக்ட் ஆன லீடர்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கும் எல்லாத்தையும் அடித்து வெளியில் தள்ளிடுவாங்க. அப்புறம் அந்த ஆர்மியில் இருக்கக்கூடிய முக்கியமான போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க தான் அவங்க மினிஸ்டர்ஸாக இருப்பாங்க. அவங்க தான் மொத்த கண்ட்ரியோட இதையும் ரன் பண்ணுவாங்க, அந்த கவர்ன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி போகிறது தான் கூப்புன்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாருன்னா, இவர் அந்த மாதிரி ஒரு கூப் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு சில முயற்சிகள் ஈடுபட்டுறாரு. அது மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது மில்டன் ஓபோட்டை வந்து கார் ஆக்சிடென்ட் பண்ணி அவரை காலி பண்ணலாம், தூக்கிட்டா இந்த பிரச்சனை அப்படின்னு அது மாதிரி யோசிச்சுட்டு பிளான் பண்ணுறாரு. ஆனால் அதில் ஒரு நேரம் எஸ்கேப் ஆகிறாரு. அந்த விஷயத்தில் மில்டன் ஓபோட்டுக்கு அவரோட லாயல் டீம்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு யோசிக்கிறாங்க. அதாவது இதுக்கு காரணம் பின்னாடி இருந்து செயல்பட்டது இடி அமீன் தான் அப்படின்றது அவருக்கு தெரியுது. அப்படி தெரிய ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இடி அமீனோட பொறுப்பை உடனடியாக என்ன பண்ணுறாரு, 1970 டவுன்கிரேட் பண்ணுறாரு. அதாவது அவருக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிஜிபின்னு ஒருத்தர் போஸ்டிங் போட்டு அவரை டிஜிபி லா அண்ட் ஆர்டர்னு போட்டு உட்கார வைக்கணும். ஒருத்தர் உட்கார வைக்கிறாங்க, அவர் டிஜிபி ஆகிட்டார். டிஜிபியில் அங்கே போஸ்ட்டில் இருக்கார், பெரிய பவர்ஃபுல் போஸ்ட், ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸுங்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்குது. திடீர்னு அவருக்கே வந்து அடுத்து ஆட்சி மாற்றம் ஆனோடனே அவர் டிஜிபியாக இருந்தவர் என்ன பண்ணுவாங்கன்னா, மண்டபத்தில் தூக்கி போடுவாங்க. இல்லைனா வேறு ஏதாவது ஒரு டம்மி போஸ்ட்டு, ஜெமினி படத்தில் வந்து ஒரு போலீஸ் கமிஷனராக இருப்பார், சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். திடீர்னு பார்த்தா அப்புறமா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டு விஜிலன்ஸ் ஆஃபீஸராக போடுவாங்க. அது மாதிரி டம்மி போஸ்ட்டுக்கு போடுற மாதிரி இவரை கமாண்டர் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸாக தான் இருக்கார். அவரை வந்து அந்த பொறுப்புலேருந்து வேறு ஒரு பொறுப்புக்கு டைவெர்ட் பண்ணி விட்றாங்க. அப்படி போகும்போது அவருக்கு பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுது. ஏன்னா அவர் குறிப்பாக பார்த்திங்கன்னா, அவங்க தந்தையார் வந்து காக்குவா அப்படின்ற ஒரு யூனிட், ஒரு குழு. அது இப்போ நமக்கு ஒரு சமுதாயம், சொசைட்டி சொல்கிறோம்ல, இப்போ ஒவ்வொரு இதுக்கும் கம்யூனிட்டி சொல்கிறோம்ல, தேவர், நாடார், முதலியார் அப்படின்னு ஒவ்வொன்று சொல்கிற மாதிரி அவங்க ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் இருக்காங்க, காக்குவான்னு சொல்லி. அதே மாதிரி லக்போரா அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவங்க அம்மா வந்து அந்த இனத்தை சேர்ந்தவங்க, அந்த டைனாஸ்டி ஆஃப் ஹெரிடிட்டரியாக வரக்கூடிய அந்த இதை சேர்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு சிலர் யார் ஆட்சியில் இருக்கணும், யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது, யார் வந்து இப்போ நம்ம ஊரே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள். இந்த பிரச்சனையில் இவங்க வரணும் இவங்க வரக்கூடாதுன்னு ஒரு போராட்டங்கள் இருக்குது. அது மாதிரி போயிட்டுருக்கு. இது இந்த கம்யூனிட்டி இஷ்யூஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அமெரிக்காவை எப்படி ஒருத்தர் இப்போ நீங்கள் ஒசாமா பின் லாடனுக்கு வந்து ஆயுதம் சப்ளை பண்ணி சண்டை போட வச்சு அவங்கள வந்து பயங்கர தீவிரவாதத்தை ஊக்குவிச்சாங்கன்னு ஒரு பக்கம் நம்ம பேசுகிற மாதிரியே, இங்கே என்ன நடக்குதுன்னா, பிரிட்டிஷ் வந்து ஏற்கனவே ஒரு பிரிட்டிஷ் ரைஃபிள்ஸில் ஒர்க் பண்ணதுனால இவருக்கு அந்த சில விஷயங்கள் ஊறி போன மாதிரி உள்ளுக்குள்ளேயே இருக்குது. அந்த பிரிட்டிஷ் மேலே உள்ள ஒரு சின்ன அனுதாபம் அது. அப்படி இருக்கும்போது அவங்க யூகே என்ன பண்ணுறாங்கன்னா, யுனைடெட் கிங்டம்னு சொல்லக்கூடிய அப்போது அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, இவரை மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுது. யாருன்னா இடி அமீனை மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்டன் ஒபோட்டுன்னு சொல்லக்கூடிய அப்போது பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய அவர் தான் வந்து 2வது பிரசிடெண்ட் ஆஃப் உகாண்டா. அவர்
அவர் அந்த ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டு அங்கே அவங்களோட கண்ட்ரோலில் இருந்தது, அதாவது பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்தது. மொத்தமாக விடுதலையான பிறகு 2வது பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடியவர் அவர் மில்டன் ஓபர்ட். அவர் என்ன பண்ணுறாருன்னா யூகேலேருந்து ஆயுத தளவாடங்கள், ஆயுதங்கள், பொருட்கள் எல்லாம் வந்து வாங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு சில முடிவுகள் எடுக்கிறாரு. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஏன் சண்டை நடக்குது அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நம்ம இப்படி கிட்ட வச்சு பார்க்கும்போது நமக்கு அதோட கிளாரிட்டி தெரியாது. கொஞ்சம் ஒரு 10 அடி பின்னாடி இருந்து பார்த்தோன்னா அதே பொருளை பார்க்கும்போது, அதே விஷயத்தை நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்து பார்க்கும்போது நமக்கு அதோட கிளாரிட்டி புரியும். இப்போ பொதுவாக வந்து ஒரு பிரச்சனைன்னு இருந்தால் கூட அந்த பிரச்சனையை நம்ம ரொம்ப உன்னிப்பாக கூர்ந்து அப்படியே மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு அது பூதாகரமாக தெரியும். அதே விஷயத்த கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அதே மாதிரி ஈஸியாக அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிகளையும் நீங்கள் ஈடுபட முடியும். அது மாதிரி இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இவங்களோட இந்த பிரச்சனைக்கான பின்னணி வந்து இந்த பிரிட்டிஷ் ஏன் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது, இடி அமீனுக்கு சப்போர்ட் பண்ணது அப்படின்னா, ஆயுத தளவாடங்கள் வாங்குறது. ஏன்னா அது மூலமாக அவங்களுக்கு பல கோடி வருமானம் வருது யூகேவுக்கு. யூகேவுக்கு அந்த வருமானம் வந்து இந்த மில்டன் ஓபர்ட் மூலமாக தடைப்படுறது அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க தடைப்படுறத பிடிக்கல அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இதை எப்படியாவது நம்ம சரி பண்ணணும், இது எப்படியாவது நம்ம வந்து அதை வந்து பெரிய பிரச்சனை பண்ணாத அளவுக்கு பார்க்கணும், நம்ம அதை ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு நம்மளோட இன்னும் பண வரவு நமக்கு வரணும்னா, நிறைய சம்பாதிக்கணும்னா நம்ம ஆயுதங்களை கொடுக்கணும். ஆயுதங்களை ஏன் இலவசமாக ஒருத்தருக்கு ஒசாமா பின் லாடனுக்கு ஏன் இலவசமாக கொடுத்து நீ சண்டை போடுன்னு சொல்லணும்னா, சண்டை போட 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 என்ன ஆகும், அங்கே வந்து பிரச்சனை நடக்கும். யாருக்கு பிரச்சனை நடக்கும்னா 2 நாட்டுக்குள்ளே பிரச்சனை. அந்த 2 நாட்டுக்குள்ளே பிரச்சனை அப்படின்னா அவங்க ஒருத்தன் பாம்பு போடுறான், பதிலுக்கு இன்னொருத்தன் பாம்பு போடுறான். அப்போது இந்த பக்கம் அந்த இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒசாமா பின் லாடனுக்கு வந்து பாம்பு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சப்ளை. எதிரில் அவங்களுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு வந்து அவங்களுக்கு ஆயுதங்கள் வேணும். ஆயுதங்கள் யார்கிட்ட வாங்குவாங்கன்னா திரும்பி இதே மாதிரி மேலை நாடுகள்கிட்ட போய் எனக்கு ஆயுதம் கொடுத்தா தான் நான் சண்டை போட முடியும்னோடனே, சரி நம்ம ஊர் மாதிரி தானே, பேங்க் மாதிரின்னு வச்சுக்கிங்களேன், நீ சொத்தை எடுத்து கொடு, பட்டா இது பண்ணி கொடு, உங்களோட ப்ராப்பர்ட்டியில் கொஞ்சம் கொடு, இப்படி ஏதாவது ஒன்று, இப்படி ஏதாவது அவங்கள கொண்டு போய் லாக் ஆகிற மாதிரியோ, அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணுற மாதிரி பண உதவியோ பொருள் உதவியோ கொடுக்குறாங்கன்னா, சும்மாலாம் இந்த சோழியம் குடுமி சும்மா ஆடாதும்பாங்க, அது மாதிரி சும்மாலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது காரியங்கள் பின்னாடி இருக்கும். இப்போ ஒவ்வொரு காரணத்துக்கும் பின்னாடி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா இலவசமாக நாங்கள் ஒரு துறைமுகம் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி சைனாக்காரங்க வந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க அவங்க டேக் ஓவர் பண்ணி ஒரு பகுதியை, அங்கே இலங்கைக்குள்ளே ஒரு பகுதியை எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் தான் அங்கே இருப்போம், எங்களுக்கு தான் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கும்னு சொல்லி உள்ளே வந்துட்டாங்க. இது மாதிரி நீங்கள் சிங்கப்பூர் போனாலும் பார்க்கலாம், சைனா டவுன்னே இருக்கும். அங்கே போனீங்கன்னா சைனாக்காரங்களை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணங்கள் என்னென்னா, அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய உதவி பண்ண ஆரம்பித்து, உதவிக்கு அந்த இன்டர்னாக என்ன பண்ணுறதுன்னா, ஏதாவது அவங்கள்ட்ட பொருளோ பணமோ கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பதில் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, அவங்கள்ட்ட மொத்தமாக ஒரு இடத்தையோ இந்த ஒரு தீவையோ ஏதோ ஒன்று அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்படி வர்றது மூலமாக அவங்களுக்கு இன்னும் வருவாய் ஏற்படும். அவங்க அங்கேருந்து நிறைய இப்படி ஒருத்தர் உள்ளே வரும்போது என்ன காரணம்னா, அங்கே நிறைய அவங்களோட பொருட்களையோ அவங்களோட இதையும் வந்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இப்போ மேலை நாடுகள் பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து அவங்க ஆயுத சப்ளையை வந்து ஏன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா, 2 தரப்பு 4 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம், ஒருத்தனுக்கு மட்டும் ஆயுதம் ஃப்ரீயாக சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மற்ற 3 பேரும் இவங்ககிட்ட தான் போய் ஆயுதம் வாங்குவோம். இப்போ ஒருவேளை யூகேலே போய் ஆயுதம் வாங்கணும்னு அவசியம் இல்லை, யூகேக்கு பதில் இப்போ இன்னொரு நாட்டுக்கு போய் வாங்க போகிறாங்க. அவரே இப்போ இந்த எதிராளின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து அங்கே போய் வாங்க போகிறாரு. அங்கே வாங்கக்கூடியவர் என்ன சொல்லுவார்னா, எங்கிட்ட இந்த பொருள் இல்லை, நான் வேணால் வேறு பக்கத்து கடையில் வாங்கி தரேன்ன மாதிரி அவர் மறுபடி பிரிட்டிஷ்லேருந்தே வாங்கி தான் அவர் கையில் சப்ளை பண்ணுவார். ஸோ இப்படி ஒரு விஷயம் பின்னணியில் இருக்கிற காரணத்தினால இடி அமீனுக்கு யூகே வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆஃப்ரிக்கன் நேஷ்னல் பாலிசின்னு சொல்லி ஒரு இதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மில்டன் ரொம்ப பாடுபடுறாரு. அதே மாதிரி மில்டன் ஓபர்ட்னு சொல்லக்கூடிய அப்போது பிரசிடெண்ட்டாக இருந்த உகாண்டா பிரசிடெண்ட்டாக இருந்தவர் நிறைய ஆன்டி மூமெண்ட்ஸ், அதாவது இப்போ எப்படி உகாண்டா வந்து அவங்க வந்து வெளியில் வந்துட்டாங்க, இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிடுச்சு, அதே மாதிரி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் நிறைய நாடுகள் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாடுகளோட அடிமைத்தனத்தில் இருந்துக்கிட்டு இருந்தது. அதிலிருந்து விடுதலை அடையணும், எல்லாமே விடுதலை ஆகணும்னு சொல்லி ஒவ்வொரு நாடும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. அப்படி வந்ததுக்கு அதுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து மில்டன் ஓபர்ட் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த சப்போர்ட் பண்ணதும் பிரிட்டிஷுக்கு பிடிக்கல. நீ என்னடா நீ விலகிட்ட, நீ இண்டிபெண்டன்ஸ் ஆகிட்டல, நீ மூடிக்கிட்டு போ, நீ ஏன் பக்கத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த கோவம், அந்த இதனால தான் மில்டனுக்கு ஆன்ட்டியாக இடி அமீனை சப்போர்ட் பண்ணுறாங்க.
இது ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேலும் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இடி அமீனுக்கு குறிப்பாக. ஏன் இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஒரு வாக்கிய தகராறு ரொம்ப காலமாக, ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து தனியாக இன்னொரு நிகழ்வில் பேசுவோம். இப்போது அந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் அங்கே நடக்கக்கூடிய அந்த பிரச்சனையில் அப்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவர் ஏன் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே இடியமீனை பொறுத்த வரைக்கும் அங்கே எனிவேன்னு சொல்லி எனியா அப்படின்னு ஒரு ரிபல்ஸ் இருக்காங்க. அது சூடானில், சவுத் சூடானில் இருக்கக்கூடிய ஒரு ரிபல் அந்த டீம். அந்த ரிபல் டீமுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது இஸ்ரேல் இடியமீனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால, இடியமீன் சப்போர்ட் பண்ணுறதுனால மட்டும் கிடையாது. ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, இடியமீன் வந்து அந்த சவுத் சூடானில் இருக்கக்கூடிய எனியான்னு சொல்லக்கூடிய ஒரு ரிபல் டீமுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஏன் எனியாவை சப்போர்ட் பண்ணால் இவங்களுக்கு இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ சூடான் வந்து ரொம்ப அவங்களுக்கு பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அந்த மெயினாக இருக்கக்கூடிய அந்த டீம் வந்து பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது உள்நாட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை, லோக்கல்லே ஒரு பெரிய தகராறு நடக்கும்போது பக்கத்து நாட்டை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீடு அமைதியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டில் அங்கே என்ன பிரச்சனை, இங்கே என்ன சத்தம் வருது, பக்கத்து வீட்டில் என்ன சத்தம் வரும்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். இப்போ ஒருவேளை நம்ம வீட்லேயே 2 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, உருண்டு கட்டி புரண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பக்கத்து வீட்டை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உள்நாட்டுக்குள்ளே சூடானுக்குள்ளே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா, சூடான் அரசு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியில் இருந்தவங்க அங்கே பாலஸ்தீனத்து அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த சப்போர்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா எனியா குரூப் அங்கே அப்பப்போ போய் ஏதாவது ஒரு இடத்துல பாம்பு போடுறது, ஒருத்தரை அடிச்சுக்கிறது, வெட்டுறது, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மற்ற நாடுகளுக்கு போய் சப்போர்ட் பண்ணுற வேலையை விட்டுட்டு நம்ம நாட்டு பிரச்சனையை பார்ப்போம்ப்பா ஃபஸ்ட்டு அப்படின்னு இங்கே பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த பிரச்சனைக்காக தான் இஸ்ரேலு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது இவங்க 2 பேரோட அந்த சப்போர்ட்னால தான் அந்த ஒரு கூப் நடந்தது. அந்த கூப் நடந்ததுக்கான காரணம் அதுதான். அந்த கூப் நடக்கிறதுக்கான ஒரு விஷயம் என்ன, ஆரம்ப புள்ளி எங்கன்னா, ஏற்கனவே ஒரு மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸில் பண்ணி நிறைய இந்த சட்ட சிக்கல்களை மாட்டிக்கிட்டு இருக்காரு இடி அமீன். இது ஒரு பக்கம் நாட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம். இப்படி இருக்கும்போதே மில்டன் ஓபோட்டை வந்து அவர் உயிரை எடுக்கணும்னு சொல்லி ஆக்சிடெண்ட் பண்ணி அவரை சாகடிக்க பிளான் பண்ண ஒரு விஷயம் இருக்குது. இப்படி எல்லாம் பண்ணும்போது இவர் இந்த ஆஃப்ரிக்கன் நேஷ்னலிசம் அந்த இதுக்காக ஒரு சின்ன ஒரு மீட்டிங் கன்வீனிங் ஒரு மீட்டிங் ஒன்று இது நடக்குது, சிங்கப்பூரில் நடக்குது. அது வேர்ல்டு வைடு. அந்த மீட்டிங்கில் நிறைய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் போய் அட்டென்ட் பண்ண போயிருக்காங்க. இவர் மில்டன் ஓபோட்டும் போயிருக்காரு. அப்படி போயிருக்கும்போது ஜனவரி 25 1971 ஜனவரி 25 1971 இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் ரிட்டர்ன் வரணும். அந்த மில்டன் ஓபோட் போனவர் ரிட்டர்ன் வரணும். ஆனால் அந்த டைமில் இங்கே உகாண்டா இப்போ காலியாக இருக்குது. காலியாக இருக்குன்னா அவங்க ஆட்சி நடந்துகிட்ருக்கு. இப்போது கமாண்டர் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸாக இருக்கக்கூடிய இவர் ஒரு டம்மி போஸ்ட்டில் இருக்கக்கூடிய இடி அமீன் இருக்கார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, திரும்பி வந்தால் நம்மளை அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது, நம்மளை சிறைக்கு தள்ள வாய்ப்பு இருக்குது, இதிலேருந்து தப்பிக்கணும்னா நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. பிரிட்டிஷ் ஐடியா கேட்குறாரு, இஸ்ரேல் ஐடியா கேட்குறாரு. எல்லாரையும் வச்சு இவர் பிளான் பண்ணி அவர் ஒரு கூப்பை ரெடி பண்ணுறாங்க. அப்படியே மொத்தமாக அங்கே கூப்புன்றது நான் ஏற்கனவே சொன்னேன், இராணுவ புரட்சின்னு சொல்லலாம், இல்லை இராணுவம் மூலமாக ஆட்சியை கைப்பற்றுறதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி உள்ளே போய் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இப்போ ஒரு நாட்டோட பிரதானமாக இருக்கக்கூடியது என்னது, அசம்பிளி, ஸ்டேட்டுனா சென்ட்ரல்னா பார்லிமெண்ட்டு, அப்புறம் பிரதமரோட வீடு, அப்புறம் பிரசிடெண்ட் வீடு, அப்புறம் இது மாதிரி முக்கியமாக இருக்கக்கூடிய எல்லா பேஸஸையும் ஏற்கனவே இவங்க ஆர்மி தான். ஸோ ஆர்மி இவங்க கண்ட்ரோலில் இருக்குது. போலீஸ் இவங்களை பார்த்து கண்டிப்பாக பயப்படுவாங்க. அதனால் போலீஸும் இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போது அந்த முக்கியமான அந்த பவர் சென்டர்ஸாக இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் போய் ஆக்குபை பண்ணுறாங்க. அங்கே போய் உள்ளே உட்காந்துக்கிறாங்கன்னா அங்கே ரூமில் போய் உள்ளே உட்கார்றது மட்டும் கிடையாது, அந்த இடத்தோட மொத்த கண்ட்ரோலையும் அங்கே இருக்கவங்களையெல்லாம் வெளியில் அனுப்பிட்டு அவங்க ஆளுங்க அந்த வேலைகளில் உட்காந்து வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி வெளியில் என்ன பண்ணுவாங்கன்னா, சுற்றிலும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரசிடெண்ட்டோட வீடு இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, வீட்டுக்குள்ளே இவங்க போய் உள்ளே உட்காந்துப்பாங்க, ஆஃபீஸ்க்குள்ளே இவங்க போய் உள்ளே உட்காந்துப்பாங்க. வெளியில எல்லாம் இந்த பீரங்கியிலேருந்து எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுருப்பாங்க. துப்பாக்கி இந்த ஆர்மி மென்னெல்லாம் அங்கே போட்டிருப்பாங்க. யாராவது வந்தால் சுட்டுத்தல், அவ்வளோதான், உள்ளே யாரும் வரக்கூடாது. இதுதான் அவங்களோட ஐடியாவாக இருக்கும். அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது யாராவது புரட்சி அந்த போராட்டம் பண்ணக்கூடியவங்க எங்கேயாவது பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் சுட்டுத்தள்ளணும். இதுதான் ஆர்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த கூப்புன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் நடக்குது.
இப்படி நடந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்தது ரேடியோ. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியோவை டேக் ஓவர் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக பார்ப்பாங்க. ஏன்னா ரேடியோ தான் வந்து மக்களுக்கு கொண்டு போய் எல்லா அவங்களோட செயல்பாடுகளை வெளியில் சொல்லக்கூடிய ஒரு எந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அது. அந்த சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோன்னா அப்புறம் மொத்தமும் நம்ம கண்ட்ரோலில் வந்த மாதிரி ஒரு ஃபீலு. அதாவது ரியாலிட்டியில் அப்படி இருக்கோ இல்லையோ, இப்போ நீங்கள் உக்ரைன் போர் கூட பார்த்தீங்கன்னா, உக்ரைன் போரில் நீங்கள் உக்ரைனில் இன்றைக்கும் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இயல்பாக சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஆனால் போர் எங்கே நடக்குது, எங்கே பிரச்சனைகள் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கீயாக இருக்கக்கூடிய சில பில்டிங்ஸு, சில அந்த அலுவலகங்கள், ஆஃபீஸஸ் எல்லாம் டார்கெட் பண்ணி தான் அவங்க வந்து பாம்பு போடுறது, அட்டாக் பண்ணுறது, அதை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டோம்னு சொல்கிறது. அதை டேக் ஓவர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ரோட்டில் வந்து யாரும் இப்படி நடக்கக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாதுன்னு இவங்களாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? டிவி மூலமாக சொல்லுவாங்க. அப்போல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ரேடியோ மூலமாக சொல்லுவாங்க. அது மாதிரி ரேடியோவை எங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஏர்போர்ட்டை என்டபேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. அந்த ஏர்போர்ட்டை இவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இடியமீன் என்ன அடுத்த பிளான், நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷன் என்னென்னா, இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கூப்பை ஆப்ரேட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் வித்தின் கொஞ்சம் சில காலையில் ஒரு 10-11 மணிக்கெலாம் இந்த வேலைகள் பண்ணிட்டாங்க. இந்த தகவல் அங்கே போகுது. யாருக்கு? அந்த மில்டன் ஓபர்ட்டுக்கு போகுது. அவர் சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி வர பிளான் பண்ணி அங்கேருந்து எல்லாரையும் வெயிட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. அந்த என்டபேயில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்ததுனால இவர் என்ன பண்ணுறாரு, அந்த முன்னாள் பிரசிடெண்ட் இப்போது அவர் மில்டன் ஓபர்ட்டோட ஃப்ளைட்டு இங்கே இறங்கக்கூடாதுன்ட்டார். இங்கே வந்தால் சுட்டு தள்ளிடுவோன்ட்டார். அதனால் அவங்க பயந்துக்கிட்டு அங்கேருந்து பக்கத்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் இறங்குறாங்க. வேறு வழியே இல்லை, உள்ளே வர முடியல. இப்போது ஈவினிங் ஒரு 4 மணிக்கெலாம் டிக்ளேர் பண்ணிடுறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இடியமின் தான் அஃபிஷியலாக 3rd பிரசிடெண்ட் ஆஃப் உகாண்டா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இவர் உகாண்டாவோட அதிபர் ஆயிடுறாரு. உகாண்டா அதிபர் ஆனவுடனே அப்பா, அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு வந்துட்டோம்ல, இனிமேல் பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினச்சா அதுதான் இல்லை. இதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிய வருது, ஒரு ஹாட் சீட்டுன்றதே அவருக்கு புரிய வருது. அந்த ஹாட் சீட்டில் உட்கார்ந்த பிறகு தான் அவர் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. இதில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இதில் வந்து ஏஷியன்ஸ் எல்லாம் அடித்து துரத்துறாரு. ஆசிய நாட்டவர்கள்னு சொல்லக்கூடிய, ஏஷியானா இப்போ இந்தியாவை சொல்லலாம், இந்தியா, பாகிஸ்தான், இந்த ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளை சேர்ந்தவங்களாம் அங்கே இருக்காங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அங்கே தங்கியிருக்காங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாரையும் அடித்து துரத்துறாங்க. எல்லாம் வெளியில் போங்க, இருந்தீங்கன்னா அவ்வளோதான், சுட்டு தள்ளிடுவோன்னு சொல்லி. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இவர் அக்கோலி, லங்கோ அப்படின்னு சொல்லி 2 இனம் இருக்குது அங்கே. இப்போ நமக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு அங்கெல்லாம் வந்து இப்போ நம்ம கம்யூனிட்டின்னு சொல்கிற மாதிரி அங்கே இனங்கள், ஒவ்வொரு இந்த இனத்தோட இவங்க வந்து தொடர்ந்து அந்த மில்டன் ஓபோர்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது யாருன்னா, அந்த காக்குவான்னு சொல்லக்கூடிய இந்த இனத்தை சேர்ந்தவங்களும், லக்போரான்னு சொல்லக்கூடிய அந்த இனத்தவங்களுக்கும் அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடியவங்க. ஸோ இவர் சார்ந்து இருக்கக்கூடிய இனத்தில் இருக்கக்கூடியவங்க, அவங்க ஆப்போசிட்டில் மில்டன் ஓபோர்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அக்கோலி அண்ட் லங்கோன்னு சொல்லக்கூடிய அந்த இனத்தவர்களெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட வித்தின் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே ஒரு 5000 பேர் குவிக்கப்படுறாங்க. இதில் செத்து போகிறது மட்டும் கிடையாது, அடுத்தது தான் இந்த எல்லாரையும் இந்த ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய புரட்சி வெடிக்குது. அந்த புரட்சியில் என்ன நடக்குதுன்னா, இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே என்ன கொடுக்குறாங்கன்னா, யாரெல்லாம் மில்டன் ஓபோர்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் காலி பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. ஒவ்வொன்றா அந்த 5000 பேருக்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொன்னோம். இந்த காலகட்டத்திலேயே அடுத்தடுத்து இந்த ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய இது வந்து ஏற்கனவே நான் ஒரு சில காணொலியில் பேசியிருக்கேன். பிளாக் ஜூலைன்னு ஒன்று சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவில். அதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்களர்கள் அல்லாதவங்க அப்படின்னா தமிழர்கள், மற்றவங்க எல்லாத்தையும் காலி பண்ணுங்கன்னு சொல்லி அடித்து இருந்த எல்லாரையுமே நிறைய பேரை வந்து கொலை பண்ணாங்க. ஆயுதம் மூலமாக அவங்கள வந்து, அதாவது என்ன ஏதுனே கேட்க ஆளே இருக்காது, எல்லாரையும் பார்த்த மாத்திரத்தில் கொல்லலாம் அப்படி தான். அதுதான் ப்ரோக்ராம். அந்த மாதிரி தான் யூதர்களை வந்து ஹிட்லர் கொண்டார். அதே மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அந்த இவங்களுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் காலி பண்ணுங்கன்ட்டு. அதுலேயும் குறிப்பாக அந்த அக்கோலி, லங்கோனி மக்களையும் கொண்டாங்க. கிட்டத்தட்ட 80,000 பேருக்கு மேலே கொல்லப்பட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து மில்டன் ஓபோர்ட்டோட வேண்டியவங்க அப்படின்னு வெளியில் சொல்ல பயந்துக்கிட்டு அங்கேருந்து பக்கத்து நாடுகளுக்கு ஓடி ஒளிஞ்சாங்க. பக்கத்து நாடுகளுக்கு போன பிறகு
அங்கே இப்போ இதில் சொன்ன பொன்னியின் செல்வனில் பார்த்துட்டாங்கல்ல, வீரபாண்டியன் ஆளுகள்லாம் ஆபத்து உதவிகள் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க வீரபாண்டியனை கொண்டவங்களை பழி வாங்கணும், பாண்டிய மன்னர்களை பழிவாளங்களை இது பண்ணணும்னு சொல்லி அந்த அந்த குட்டி புலி, அந்த பெரிய புலி, எல்லா புலியையும் கொல்லணும்னு சொல்லி அந்த ஒரு ராஜராஜ சோழன் அவங்க எல்லாரையும் கொல்லணும்னு பிளான் பண்ண மாதிரி இந்த ஆபத்து உதவிகள் மாதிரியே இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, டான்சானியாவில் ஒரு அமைப்பை மாதிரி உருவாக்குறாங்க. அதாவது இங்கேருந்து ஓடி ஒளிஞ்சு வந்தவங்கள்லாம் அங்கே ஒரு பெரிய ஒரு ரிபல் ஃபோர்ஸை க்ரியேட் ஆகுது. அதுக்கு பேர் அவங்க வச்சுருக்க பேர் கொரில்லா ஃபோர்ஸ்னு வைக்கிறாங்க. இந்த கொரில்லா ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அது பின்னாளில் அது பயங்கரமாக அதோட இன்ஸ்பிரேஷன் தான் இவங்கெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா இவர் கொரில்லா பழைய தாக்குதல்னு சொல்லி எல்டிடியினர் விடுதலை புலிகள் பண்ணக்கூடிய சில வேலைகள்லாம் இந்த மாதிரி இதுலேருந்து அட்மையர் ஆகி இது மூலமாக இன்ஸ்பிரேஷனில் எடுத்துக்கிட்ட விஷயங்கள் இது. இதே மாதிரி இந்த போராட்டங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, 1972லேயே இந்த கொரில்லா டீம், இந்த ஆர்மி மாதிரி ஒரு குட்டி ஆர்மி, அங்கே ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிரானவங்க, ஒரு புரட்சி படைன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து சண்டை போட்டு இவங்களை நாங்கள் திரும்பி வெளியில் அனுப்பி நம்ம மறுபடியும் மிலிட்டன்ட்டையே இந்த பதவியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க நசுக்கப்படுறாங்க. அவங்களோட பதவி அவங்கள்ட்ட அவங்கள வந்தவங்களெல்லாம் அடித்து துரத்திடுறாங்க. இது அவங்களுக்கு நெகட்டிவாக போயிடுது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ தான் இடி அமீனுக்கு தெரியுது, பக்கத்து நாட்டான அந்த தான்சானியாவை சேர்ந்த ஜூலியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு, அவர் தான் இதுக்கு பின்னணியில் செயல்படுறாருன்னொன்னே தான்சானியாவோட சண்டை போட போகிறாரு. இதுக்கு இன்னொன்று ககேரான்னு ஒரு ரீஜன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நேரடியாக இப்போ என் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் பிரச்சனை. இப்போ நான் வந்து ஒரு பனிப்போர் போயிட்டுருக்கு. இப்போ நான் அவனை வந்து வம்புக்கு இழுக்கணும், அவன் சண்டை போட மாட்டேன்றான். ஆனால் வம்புக்கு இழுக்கணும்னா நான் என்ன பண்ணணும், என் சாக்கடை அந்த பக்கம் திருப்பி விடணும். அதுக்கும் சண்டை போடல. இப்போ அடுத்து என்ன பண்ணுவேன், அவன் என் வீட்டுக்குள்ளே போய் நான் ஒரு செவுறு கட்ட ட்ரை பண்ணுறேன். அதே வேலையை தான் இங்கே பண்ணுறாரு. ஸோ ககேரான்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி என்ன இருக்குன்னா, அது தான்சானியாவில் ஒரு பகுதி, ரொம்ப நாளாக பிரச்சனை. இப்போ நீங்கள் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு ஒரு பெரிய பகுதி இருக்குது. அது வந்து இப்போ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராலாம் சேர்ந்தால் எவ்வளோ பெரிய பகுதியோ, இல்லை தமிழ்நாடு பெருசுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த ஒரு பெரிய ஒரு சங்க் ஆஃப் ஒரு லேண்ட் வந்து இப்போயும் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனால் அது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்தியாவோட வரைபடத்தில் இந்தியாவுக்கு சொந்தம்னு இருக்கும், பாகிஸ்தான் வரைபடத்தில் பாகிஸ்தானுக்கு சொந்தம்னு இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய இது ஒரு பகுதி இந்த ககேரான்னு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவும் இதே மாதிரி ஒரு வாக்கிய தகராறு போயிட்டுருக்கு. ஒரு ஸ்டேட் இந்த ஸ்டேட்டோட ஒரு பகுதி இவங்களுக்குள்ளே இருக்கிறதாகவும், இது எங்கள் பகுதின்னு மகாராஷ்டிராவும், அதே மாதிரி கர்நாடகா வந்து இது எங்கள் பகுதின்னு அவங்களும் டிக்ளேர் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். இது மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. இந்த பிரச்சனையில் இந்த ககேரா பகுதியை என்ன பண்ணுறாரு, இவர் தான்சானியா பிரசிடெண்ட் வந்து சண்டைக்கு வரமாட்டேன்றாரு அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் அந்த இடத்த டேக் ஓவர் பண்ண பிளான் பண்ணுறாரு. அப்போது போர் நடக்க ஆரம்பிக்குது. அப்போது தான்சானியாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு பெரிய போர் நடக்குது. இந்த ககேரா போர்னு சொல்லுவாங்க. இல்லைனா இந்த போரோட உச்சம்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல ஆண்டுகள் நடக்குது. பல ஆண்டுகள் நடந்தாலும் அந்த ஆண்டோட எண்டில் என்ன நடக்குதுன்னா, கடைசியாக தான்சானியா வின் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த தான்சானியா வின் பண்ணுறதுக்கு முன்னாடி இவருக்கு பெரும்பாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது யார், 2 பேர், அந்த யூகே அண்ட் இஸ்ரேல். இந்த 2 பேரும் அவங்க கைகழுவி விட்டாங்க இடி அமீனை. அது கைகழுவி விட்டதுனால தான் இவருக்கு இழப்பு ஏற்பட்டதுன்றது உண்மை. அது வெளியில் பார்வைக்கு இவர் தோத்துட்டாருன்னு ஒரு பக்கம் சொன்னாலும், ஆனால் ஏன் தோத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, யூகேவும் இஸ்ரேலும் இவரை கழட்டி விட்டாங்க. ஏன் கழட்டி விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் ஆப்ரேஷன் என்டெம்பே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஃப்ரான்ஸில் ஒரு 156 பேசஞ்சர்ஸோட அது வந்து டெல் அவீவ்லேருந்து பாரிஸ்க்கு நோக்கி போகுது. அது போகக்கூடிய அந்த டெல் அவீவ் வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அங்கேருந்து சிட்டியிலேருந்து அது அங்கே போகுது. பாரிஸ் போகும்போது அந்த ஏர் ஃப்ரான்ஸை ஒரு டீம் ஹைஜாக் பண்ணி கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிக்கிறாங்க. எங்கன்னா உகாண்டாவில் அந்த என்டெபேயில் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்தியாவோட ஃப்ளைட்டை கடத்தி கொண்டு போய் காந்தஹார்னு ஆப்கானிஸ்தானில் கொண்டு போய் அடைச்சி வச்சுருந்தாங்க. அங்கே போய் வச்சுருந்தது தான் நிறைய பேரை பிணை கைதிகளை வச்சுக்கிட்டு எனக்கு இவ்வளோ ரிலீஸ் பண்ணுங்கள், அவரை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்டு எல்லாம் கேள்வி கேட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அந்த பயணம்னு ஒரு தமிழ் படம் கூட அதை ரிலேட்டடாக எடுக்கப்பட்ட ஒரு படம். அதே மாதிரி இங்கேயும் கொண்டு போய் வச்சுட்டாங்க. வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து இடி அமீன் சப்போர்ட் பண்ணுறாரு. சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது இஸ்ரேல் ஏன் இதுக்கு அகெயின்ஸ்டாக போக ஆரம்பிக்கிறாங்க, இவருக்கு அகெயின்ஸ்டாக போக ஆரம்பிக்கிறாங்கன்னா, அங்கேயே வந்து ஜாஃபர்னு ஒருத்தர் அந்த சூடான் நாட்டில்
ஜாஃபர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ஒரு கூப்பை அங்கே பண்ணி அங்கே என்ன பண்ணுறாருன்னா, அங்கே உள்ள ஆட்சி அதே மாதிரி இப்போ இங்கே எப்படி உகாண்டாவில் ஒரு இராணுவ புரட்சி நடந்து அங்கே இராணுவ ஆட்சி நடக்குதோ, அதே மாதிரி அங்கே ஜாஃபர் என்ன பண்ணுறாரு, ஒரு கூப்பை பண்ணி அவர் உள்ளே போய் உட்காந்துக்கிறார். அவர் அங்கே போய் உள்ளே உட்காந்தோடனே அந்த எனியனியா கேங்கை கொஞ்சம் அவருக்கு தெரிஞ்சிருது. டே எனியனியா கேங்கை மட்டும் நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிட்டோன்னா பிரச்சனையே கிடையாது அப்படின்னோடனே அவரை கைக்குள்ளே வச்சுக்கிறாரு. இப்போ அவர் அங்கே கூப் வந்து அவர் உள்ளே வந்த பிறகு எனியனியா கேங்கை அவங்களுக்கு ஓரளவு சப்போர்ட்டிவாக வேறு மாதிரி போக ஆரம்பித்த பிறகு இந்த இவர் வந்து உகாண்டாவோட அதிபராக இருக்கக்கூடிய இடியமீன் வந்து அந்த இவங்களுக்கு எனியனியா கேங்குக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னோடனே இஸ்ரேல் இடியமீனை சப்போர்ட்டை நிறுத்திட்டாங்க. இப்போ இஸ்ரேல் பிரச்சனையில் தான் இந்த இஸ்ரேல்லேருந்து தான் இந்த ஃப்ளைட்டு வருது. இந்த ஃப்ளைட்டு கிளம்புற ஃப்ளைட்டு தான் கிட்னாப் பண்ணி கொண்டு போய் ஹைஜாக் பண்ணி கொண்டு போய் வச்சுருக்காங்க. இந்த வச்சுருக்கும் போது அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்குள்ளே வந்து 83 ஜூவிஷ் இருக்காங்க, யூதர்கள் இருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேலி சிட்டிசன்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் ஒரு 20 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 156 பேர் ஹாஸ்டேஜஸ் இருக்காங்க. க்ரூ மெம்பர்ஸு, கேப்டன், அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ இப்படி இருக்கும்போது இதில் அவர் இந்த ஆப்ரேஷன் தண்டர் போல்ட்டுன்னு ஒன்று பிளான் பண்ணுறாங்க. இது வந்து ஜூனில் நடக்குது. ஜூன் மாதம் 1976 நடக்குது. இந்த பிரச்சனையில் என்ன ஆகுதுன்னா, திரும்பி அவங்க ஜூலையில் ரொம்ப நாள் ஆகுது, அப்படியே போயிட்டே இருக்குது. ஜூலை மாதம் 3ஆம் தேதி நைட்டு ஒரு பெரிய ஆப்ரேஷன் பிளான் பண்ணுறாங்க இஸ்ரேல். என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஆப்ரேஷன் தண்டர் போல்ட் அப்படின்னு. இவங்க போய் உள்ளே இறங்கி இவங்களோட அதிரடிப்படை எல்லா படையும் உள்ளே இறங்கி சடனாக உள்ளே இறங்கி அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் இறங்கணும். அங்கே இருக்கவங்களாம் அடித்து காலி பண்ணணும், ஃப்ளைட்டில் இருக்கவங்கள ரெஸ்கியூ பண்ணணும், அப்புறமா நம்ம கொண்டு வந்துடணும். இவ்வளோதான் அவங்களோட ஐடியா. இதுதான். இது எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ, எப்படி நம்ம இப்போது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று பண்ணாங்களா, அப்படி போய் அப்படி அது மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் அங்கே நடக்கணுன்றது இவங்களோட பிளான். இப்படி போகும்போது இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த டைம்லேயே ஒரு ஜூவிஷ் நேஷ்னலு, அந்த யூதர் இனத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒருத்தவங்க, அவங்க வந்து டோரா டோல்ச்சின்னு சொல்லி ஒருத்தவங்க, அவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கும்போதே. அவங்கள என்ன பண்ணாங்கன்னா, உடனடியாக அவங்க இங்கிலீஷ் நேஷ்னல், ஆக்சுவலாக அவங்க வந்து யூகே சிட்டிசன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் அவங்க நாட்டு பிரஜைக்கு காப்பாற்றுறதுக்கு என்ன எக்ஸ்ட்ரீமும் போவாங்க. அது மாதிரி இந்த டோரா டோல்ச்சின்றவங்க அவங்க வந்து யூதர் இனத்தை சேர்ந்தவங்க, யூகேயில் செட்டில்டு, அங்கே யூகேவோட சிட்டிசன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லானோடனே அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முலேகோன்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே இதில் உகாண்டாவில். அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டல் கொண்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த 3rd நைட்டும் 4th ஏர்லி மார்னிங்கும் இந்த பெரிய ஆப்ரேஷன் தண்டர் போல்ட் நடக்குது. இந்த தண்டர் போல்ட் நடக்கிறதுல இதில் நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் இறந்து போனது, இந்த லிஸ்ட் எல்லாமே வருது. ஹைஜாக்கர்ஸ் கொல்லப்படுறாங்க, உகாண்டா சோல்ஜர்ஸ் கொல்லப்படுறாங்க, இப்படி வரிசையாக எல்லாமே நடக்குது. இதில் வந்து இந்த டோரா டோல்ச் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்கள கொலை செய்யப்படுறாங்க. இந்த கொலை தான் இவங்களுக்கு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக திரும்புது. யாருக்கு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலை சம்பவம் யூகேக்காரங்களை பயங்கரமாக அதிருப்தி அடைய வைக்குது. என்னென்னா, எங்கள் ஊர் லேடியை நீ எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உடனடியாக யூகேவோட இது இருந்தது. இப்போ கான்சுலேட்டுன்னு சொல்லுவோம்ல, இப்போ நமக்கு அது மாதிரி ஹை கமிஷன் சொல்லுவாங்க. ஸோ நட்பு நாடு வந்து நடத்தக்கூடிய ஒரு அலுவலகமாக இருந்ததுன்னா, அவங்களோட நட்பு நாடாக இருந்துக்கும் போது ஹை கமிஷனும், அவங்க வேறு ஒரு இதுனா கன்சுலர் அப்படின்னு சொல்லுவாங்க, கன்சுலேட் ஆஃப் ஒரு இது சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து வேறு நாடுகள்லாம் ஹை கமிஷன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாட்டோட நம்ம அடிமைத்தனமாக இருந்த ஒரு நாடாக இருந்தால், நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற நாடுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா ஹை கமிஷன் சொல்லுவாங்க. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா, அந்த ஜாஃபரோட அந்த கூப்பை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் வந்து இதோட கண்டினியூஷனில் அடுத்து என்ன நடக்குதுன்னா, இவங்க அந்த தான்சானியா மன்னர் அவராக இருக்கக்கூடிய அந்த ஜூலியஸும் இந்த இடியமீனும் ஏற்கனவே 2 பேருமே கிக் பாக்ஸர். அதனால் அவங்க என்ன பண்ணால், ரிங்கில் 2 பேரும் சண்டை போடலாம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து வின்னர்னு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாரு. ஆனால் அந்த போட்டி நடக்கலை. ஏன்னா ஜூலியஸும் ஒரு கிக் பாக்ஸர், இவரும் ஒரு கிக் பாக்ஸரு. ஸோ இடியமீனும் இது ஒரு 2 பேரும் இதுக்கான போட்டி நடக்கவே இல்லை. தான்சானியா அதிபராக இருக்கக்கூடிய அவர் ஜூலியஸ் வந்து ஒத்துக்கலை. ஆனாலும் அவரோட அந்த போர் வந்து பார்த்திங்கன்னா உச்சகட்டம் வந்து அக்டோபர் 9, 1978 1979 3 ஜூன் வரைக்கும் தொடர்ந்து நிகழ்ந்து, அந்த 3ஆம் தேதி ஜூன் மாதத்தோட இவரை தூக்கி அடிச்சிட்டாங்க. அதாவது இடியமீன் அவரோட பொறுப்பில் இருந்து தூக்கி அடிக்கப்படுறார், வெளியில் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அங்கே இப்போ இந்த போரில் ஜெயிச்சாச்சு. இப்போ இந்த போரில் ஜெயிச்சாதான் அடுத்து தான் பிரச்சனையே. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாடும்
நம்ம ஜெயிச்சிட்டோம், நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னா அந்த இலக்கை இந்த டோரா பூஜி வந்து இலக்கை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸோட இந்த எப்படி ஒரு சினிமாலெலாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிப்பி தாலி கட்டுவாங்க புருஷன் பொண்டாட்டியாக பல போராட்டங்களுக்கு பிறகு தாலி கட்டினதோடு முடிச்சிடுவான் படத்தை, சுபம்னு போட்டு முடிச்சிடுவான். ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து தொடக்கமே ஆரம்பிக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட தொடர்ச்சியில் நிறைய நடக்கும், அது வெளியிலே தெரியாமல் போய்டும். அது மாதிரி இங்கே வந்து இந்த போர் நடந்து போர் முடிஞ்சிருச்சு, இடியமீன் துரத்தப்படுறாரு, வெளியில் போயிட்டார். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஓடி ஒளிஞ்சிடுறாரு, வெளியில் போய் பதுங்கிடுறாரு. இங்கே இருந்தால் நம்மளை போட்டு தள்ளிடுவாங்கன்ற ஒரு பயத்தில் அவர் வெளியில் போகிறாரு. அப்படி அவர் ஒரு பக்கம் வெளியில் போகும்போதே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த மாதிரி இருக்கக்கூடிய போதே அவருக்கு அவரோட வைஸ் பிரசிடெண்ட்டாக ஒருத்தரை ஏற்கனவே வச்சுருக்காரு, ஒக்கேலோ அப்படின்னு, டிட்டோ ஒக்கேலோன்னு ஒருத்தரை கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆக்கி வைக்கிறாரு. இவர் பிரசிடெண்ட்டு, அவர் வைஸ் பிரசிடெண்ட்னு வைக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக அவரோட டீம் எல்லாம் சேர்க்குறாரு. அவர் டீம் சேர்த்துக்கிட்டு இருக்கும்போதே இது எல்லாமே அந்த உள்குத்து பிரச்சனைகள், இது அந்த தான்சானியா பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இதுவும் நடக்குது. இந்த பிரச்சனையில் இவரை அப்புறம் தூக்கி அடிக்கிறாரு, வெளியில் அனுப்புகிறாரு. இது ஒரு பக்கம் இவரையும் வெளியில் துரத்தி விட ட்ரை பண்ணுறாரு, இவரை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அதுலேயும் தப்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அங்கே உகாண்டாவோட அதிபராக அந்த இதுக்கு பின்னாடி யோவேரி மியூஸ்வெனி அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து உள்ளே வராரு. அவர் இந்த புரட்சி படைகளெல்லாம் ஒன்று பண்ணி நான் தான் இனிமேல் தனிமை லீடராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் 1980 86 வரைக்கும் அவர் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். அப்படி அங்கே போன பிறகு தான் இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போது இடியமீன் ஓடி போயிட்டார். ஓடி போனவர் லிபியா போகிறாரு, அப்புறமா சவுதி அரேபியா போய் தங்குறாரு. இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கு யாரெல்லாம் அடைக்கலம் கொடுக்குறாங்களோ அங்கே போய் தங்கிடுறாரு. அங்கே போய் அவர் இருக்கும்போதே இதுக்கிடையில் இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, அந்த மியூஸ்வேனின்னு சொல்லக்கூடிய இந்த யோவேரி மியூஸ்வேனி இவங்களுக்கு அகெயின்ஸ்டாகவும் மில்டன் ஓபவுட் ஏற்கனவே வெளியில் தான் இருக்கார். அவரும் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இவங்களெல்லாம் அகெயின்ஸ்டாக சண்டை போட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சி படை திரும்பியும் உருவாகுது. இப்போது இடியமீன் துரத்தினாலும் நம்ம நாட்டை மறுபடியும் யாரோ ஒருத்தர் உட்காந்துட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு போராட்டம் தொடர ஆரம்பிக்குது. இப்போ தான் பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் நாடுகள் சப்போர்ட் பண்ணுற நாடுகள்னு பார்த்திங்கன்னா யூகே, யுஎஸ்ஸு, அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு டீமுக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரஷ்யா, சைனா, இவங்கெல்லாம் ஒரு பக்கமும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஹேப்பன் டு பி நார்த் கொரியா, வட கொரியான்னு சொல்லக்கூடிய இப்போ வந்து பயங்கர பரபரப்பாக பேசப்படுகிற இந்த நார்த் கொரியாவும் இதில் அவங்க ஒரு கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட ஆர்மி பர்சனலை இங்கே சப்போர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அவங்களும் ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்போ இது 2 டீமாக இருந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து இவரே என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெட்டாவில் வந்து ஒரு இடம், சவுதி அரேபியா பக்கத்தில் ஒரு பெரிய இண்டிவிஜுவல் பங்களெலாம் கொடுத்து இவரை முழுக்க அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி, சவுதி ஆர்மி வந்து இவரை முழுக்க அவருக்கு வந்து எஸ்கார்ட் பண்ணி கூடவே இருந்து அவரை பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க. அவருக்கு என்ன வேணுமோ எல்லாமே பண்ணுறாங்க. அவருக்கு யாருக்குன்னா இவர் இடியமீனுக்கு. அப்படி இருக்கும்போது அவர் திடீர்னு ஒரு நாள் கோச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, நான் திரும்பியும் போய் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி போய் சண்டை போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி போய் சண்டை போட ட்ரை பண்ணுறாரு. சண்டை போட ட்ரை பண்ணி அங்கே போய் மறுபடியும் அந்த உகாண்டாவுக்குள்ளே போக ட்ரை பண்ணும்போது மறுபடியும் அவங்க பெரிய பிரச்சனைகள் நடக்குது. அவங்க அடித்து துரத்தப்படுறார். அங்கேருந்து தப்பிச்சா போதுன்னு ஓடி வர்றாரு. இவர் ஓடி வந்த பிறகு திரும்பி என்ன பண்ணுறாரு, இவரோட ஒரு மனைவியோட இவர் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு சில மனைவிகள் நம்ம ஏற்கனவே அந்த காலகட்டங்களில் இவர் ஆட்சியில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு மனைவி வந்து கொடூரமாக கொல்லப்பட்டு அவங்க உடம்பு மட்டும்தான் கிடச்சிது. அதுமாதிரி இன்னொரு இதில் வந்து அவங்க ஊரை விட்டே காலி பண்ணி ஓடி போன ஒரு அம்மா இருக்காங்க. ஸோ மலையாமுன்னு ஒருத்தவங்க, அப்புறம் நோரான்னு ஒருத்தவங்க, அப்புறம் சாரான்னு சொல்லி, ஸோ இப்படி ஒவ்வொருத்தராக இதில் நோரா தான் அந்த கொல்லப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒவ்வொருத்தராக வந்து அவங்க இருக்கக்கூடியவங்கெல்லாம் தலைமுறை வராங்க, ஓடி போகிறாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்குது. இவரும் சவுதி அரேபியாவிலேருந்து இப்படி போனதுனால சவுதி என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்பி ஒன்று நான் ஊருக்குள்ளே சேர்க்க மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்ட மாதிரி இடியமீனை உள்ளே சேர்க்கலை. இப்போ இவருக்கு திரும்பி உகாண்டா போனால் இவர் மேலே போர்க்குற்றம் சாட்டப்பட்டு இவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போய் ஜெயிலில் போட்டு தூக்கில் கூட போடுவாங்க. அதனால் அங்கே போக விரும்பலை. ஜைரின்னு சொல்லி அங்கே போகிறாரு. ஏற்கனவே தான்சானியா இவருக்கு பிடிக்கல, பிரச்சனையில் இருக்குது. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது
அந்த டைமில் தான் அப்போது லிபியா இதுக்கு சப்போர்ட்டில் வேறு சில இதிலேருந்து சப்போர்ட் பண்ணி இவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் நம்ம பையன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம சார்பில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ரெக்வஸ்ட் பண்ண பிறகு சவுதி அரேபியா மனம் இறங்கி திரும்பி இது கூப்பிட்றாங்க, உள்ளே சேர்த்துக்கிறேன், ஆனால் திரும்பி இது மாதிரி நான் புரட்சி பண்ணுறேன்னு போனேன்னா உன்னை அவ்வளோதான், நாங்களே துரத்தி விட்டுருவோம், இல்லை நாங்களே உங்களை தூக்கி கொண்டு போய் உகாண்டாவில் கொண்டு போய் விட்டுருவோன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கிடையில் ஏற்கனவே அந்த ஜைரியில் ஒரு வாட்டி இவர் மாட்டுறாரு. அப்போ மாட்டி அப்போ உகாண்டா கேட்குறாங்க, எங்களுக்கு கொடுத்துருங்க இடிய மீனை, எங்களுக்கு நிறைய அவர் மேலே ஒரு போர்க்குற்றம்லாம் இருக்குது, அவரை நாங்கள் தூக்கில் போடணும், நாங்கள் எங்கள் நாட்டு சட்டப்படி அவங்கள வந்து தண்டனை கொடுக்கணும்லாம் கூப்பிட்றாங்க. ஆனால் ஜைரி அதுக்கடையில் அங்கேருந்து தப்பிச்சு தான் அவர் மீண்டும் சவுதிக்கு வராரு. சவுதி வந்துடுறாரு, சவுதியில் சேஃபாக இருக்கார். இப்போ இதுக்கப்புறம் அவரோட லைஃப் ஸ்டைல் மாறிடுது. லைஃப் ஸ்டைல் மாறுதுன்னா அவர் வந்து இந்த மாதிரி பழைய மாதிரி இல்லாமல் ஒரு இடத்துக்குள்ளே அடைஞ்ச மாதிரி அப்படியே இருந்துடுறாரு. தொடர்ந்து 2003 தான் அவர் வந்து இறந்து போகிறார். அவர் ஆக்சுவலாக 2003 அவர் இறந்து போகும்போது வரைக்கும் அவர் அந்த வீட்டிலேயே தான் வாழ்ந்தார். அவருக்கு வேறு எந்த சொந்தங்களோ தொடர்போ இல்லை. நிறைய பேரோட அந்த நட்பு எதுவுமே வச்சுக்கல, வெளியில் போகலை, வெளியில் கான்டாக்டில் இல்லை. வயது முதிர்ப்பு காரணமாக அவர் உடல்நிலை சரியில்லாமல் தான் இறந்து போகிறாரு கடைசியாக இடி அமீன். ஆனாலும் பார்த்திங்கன்னா இதில் அவருக்கு வந்து அவரை பேரே வந்து அதுக்கப்புறம் நிறைய ஆரஞ்சு சாப்பிடுவார், ஆரஞ்சு பழமாக சாப்பிட்டுட்டே இருந்தார். அதனால் அவரை டாக்டர் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி ஜஃபான்னு சொல்லி கூப்பிட்றாங்க நிறைய பேர் அவரை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இடி அமீனோட லைஃப் வந்து அவரோட கடைசி காலம்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. யாரும் கேட்பார் இல்லாத அளவுக்கு இருந்தாலும் சவுதி அரேபியா ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்ணோம் அவருக்கு அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு நிறைய இவர் மூலமாக நிறைய விஷயங்கள் நடந்தது. அதனால் வந்து அவரை கூடவே வச்சுருந்தாங்க கடைசி காலம் வரைக்கும். இது ஒரு பக்கம் அவர் இருந்தாலும் இவர் ஒரு ரோமன் கத்தோலிக்காக இருந்த இவர் அப்புறம் இஸ்லாத்துக்கு மாறி அவர் அப்படியே முழுமையாக அவர் ஒரு ப்ரீஸ்டாக மாறினார். ஏற்கனவே இவர் கூட சொல்லுவாங்க, இங்கேருந்து மைக்ரேட் ஆகி அங்கே போன ஒரு சிலர் வந்து தப்பிச்சு போய் அங்கே மைக்ரேட் ஆனவங்கெல்லாம் அங்கே பதுங்கியிருக்காங்க, அங்கே தான் வந்து இஸ்லாத்துக்கு மாறிட்டாங்க. ஏன்னா வந்து இதில் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கொலை பண்ண ஒருத்தர் கேரளாவில் ரொம்ப பாப்புலராக பேசப்பட்ட சுகுமார குரூப்புன்னு சொல்லக்கூடிய அவர் வந்து பார்த்திங்கன்னா ஓடி போனவர் இது மாதிரி அங்கே ஒரு ப்ரீஸ்டாக இருக்கார் அப்படின்ற ஒரு கதைகள்லாம் நிறைய போயிட்டுருக்கு. பட் எது உண்மைன்னு தெரியாது. ஸோ இது மாதிரி அவரோட லைஃப் நிறைய மாற்றங்கள் வந்து பண்ணாலும் அவர் கூட யாருமே சேர்த்துக்கல. அவளுக்கு இவ்வளவு பசங்க இருந்தாங்க, இவ்வளோ பேர் அவங்க கூட இருந்தாங்க அப்படின்னாலும் கூட அவர் இடி அமீன் கூட வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு பையன்லாம் கூட பயங்கர பாப்புலராக உள்ளே இறங்கி சண்டை போட்டு இதெல்லாமே நடந்தது. ஆனாலும் அதில் பெரும்பாலானவங்க அந்தளவுக்கு பாப்புலர் ஆகலை இடி அமீனுக்கு பிறகு. அந்த விஷயத்தில் இவருக்கு பின்னணி இவரோட சக்ஸஸஸ் யாரும் பெரிய லெவலில் அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கோ இல்லை அந்த திறமைசாலி அளவுக்கு எதுவும் நடக்கலை. இருந்தாலும் இடி அமீனோட லைஃப் இந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆசை தான். ஆசை பேராசையின் மாதிரி பயங்கரமாக ஆசைப்பட்டு அவர் ஒரு இடத்துக்கு போய் உட்கார்ந்த பிறகு அந்த ஹாட் சீட்டோட பதவியை அவரை ரொம்ப பாடாய்படுத்துனது தான் உண்மை. அதே மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் பின்னணியில் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள், ஏன் ஒரு நாடுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே மறைஞ்சிருக்கு. அது ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு இந்த காணொலி மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.